Hallelujah, 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 நன்றி இயேசுவே. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. நன்றி. எல்லாரும் வாயை திறக்கணும். யாரும் வாயை திறக்காம இருக்க கூடாது. நன்றி இயேசுவே. கடைசி வரைக்கும் சொல்லுங்க. வாயை திறங்க. நன்றி இயேசுவே. வலது கை உயர்த்தி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்க. அற்புதருக்கு மகிமை செலுத்துங்க. அதிசயமானவருக்கு மகிமை செலுத்துங்க. வெற்றி வேந்தனுக்கு மகிமை செலுத்துங்க. அடிக்கப்பட்டவருக்கு மகிமை செலுத்துங்க. துதிக்கு பாத்திரவே மகிமை செலுத்துங்க. நன்றி ஆவியானவரே. தடுமாறி தடுமாறி நடந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை, தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை, உன் தடுமாற்றத்தை எந்த காரியத்தில் நீ தடுமாறி நடந்தாயோ, எந்த காரியத்தில் தள்ளாடி தள்ளாடி நடந்தாயோ, அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த நாளிலிருந்து உன் தள்ளாட்டத்தை நீக்கி போடுகிறார். உன் தடுமாற்றத்தை நீக்கி போடுகிறார். சம்துட மாத்தல கப்பத்த சப்துட பாத்தர்ற சம்துட மாத்தர கப்புல கத்துரபா கத்தர்றபா. நீ அவரை ஆராதிக்க ஆராதிக்க, நீ அவரை முழு உள்ளத்தோடு துதிக்க துதிக்க உன் தடுமாற்றத்தை நீக்கி போடுகிறார். உன் தள்ளாட்டமான வாழ்க்கையை, உன் தடுமாற்றமான வாழ்க்கையை, எந்த காரியத்தில், எந்த வேலையில, எந்த தொழில, எந்த வேலையில நீ தடுமாறி தடுமாறி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த தடுமாற்றத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். பிள்ளையை குறித்து தடுமாறி கொண்டிருக்கிறாயா? உன் வேலையை குறித்து தடுமாறி கொண்டிருக்கிறாயா? உன் எதிர்காலத்தை குறித்து தடுமாறி கொண்டிருக்கிறாயா? உன் வருமானத்தை குறித்து தடுமாறி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் இந்த ஆராதனை வேலையிலே உனக்கு உன் குடும்பத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இந்த நாளிலே, இந்த ஆராதனை வேலையிலே உன் வாழ்க்கையில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற, உன் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியத்தில் தடுமாறினாயோ அந்த தடுமாற்றத்தை கர்த்தர் இந்த நாளிலே நீக்கி போடுகிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னாலே கடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னாலே கடந்து போகிறார். தசிகமா துரபாலா காரபா. தடுமாறும் கால்களை கண்டேன். உன் தடுமாற்றத்தை கண்டேன். உன் தடுமாற்றத்தை நீக்கவே நான் சிலுவையிலே தடுமாறி தடுமாறி அந்த சிலுவை மரத்தை தூக்கினேன். உன் தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்காக நான் தடுமாறி தடுமாறி சிலுவையை தூக்கினேன் என்று அவர் சொல்கிறார். உன் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. எந்த காரியம் செய்தாலும் நீ செவ்வையாக, நீ நேர்த்தியாக செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். லத்துன மாது ஷம்முர ஹதி நீ மாதர வாலாக்காரம். உன் உள்ளான மனது புதுப்பிக்கப்படுவதாக. ஏன் உனக்கு இந்த தடுமாற்றம்? உன் பழைய மனிதனை கலைத்து போட்டு நீ புதிய மனிதனை தரித்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். உன் பழைய பேச்சு, உன் பழைய எண்ணங்கள், உன் பழைய வாழ்க்கை, உன் பழைய சிந்தை, அது எல்லாவற்றையும் கர்த்தர் கலைத்து போடு. நீ கலைத்து போட்டால், நீ புதிய மனிதனை தரித்து கொண்டால், புதிய கிருபையை, புதிய வாக்குத்தத்தங்களை, புதிய அபிஷேகத்தை, புதிய வெற்றியை, புதிய விடுதலையை, புதிய ஜெப ஆவியை நீ அணிந்து கொண்டால், நீ தரித்து கொண்டால், உன் தடுமாற்றம் நிற்கும் என்று அவர் சொல்லுகிறார். உன் தடுமாற்றம் நிற்கும் என்று அவர் சொல்லுகிறார். அநேகர் வேகமாக நடக்க முடியாம, வேகமாக ஓட முடியாம, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டு இருக்கிறது. உன் உள்ளத்துக்குள்ளே, உன் ஆவியில, உன் ஆத்துமால, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டு இருக்கிறது. உன் தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்காக நான் தடுமாறி சிலுவையை தொங்கினேனே, சிலுவையிலே தூக்கினேனே. நீ சிலுவையை நோக்கி பார். சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. உன்னை பிரகாசிக்க வைக்கும்படிதான் நான் சிலுவையை தூக்கினேன். நீ வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கபடிதான் நான் சிலுவையை தூக்கினேன். அவர் தள்ளாடி நடந்த காரணமே உன் தள்ளாட்டத்தை நீக்குவதற்காக. மாதசம் துளி மாதுனி கப்பத்தோடு ரக்குதட்டி ரத்துனி மாக்கத்தோ ஷம்முலா ஹந்தினி மாலாக்காரம். கெட்டுப்போன உன் பெயர்கள், கெட்டுப்போன உன் பெயர்கள், தலகுனிந்த உன் வாழ்க்கை இந்த நாளிலிருந்து கெட்டுப்போன உன் வாழ்க்கை, கெட்டுப்போன உன் பேரு பெருமைப்படுத்துகிற ஒரு காலமாய் மாறுகிறது.
நீ வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிருகிற ஒரு சூழ்நிலை மாறுகிறது. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல உன் பேர் கெட்டு போனதோ, கர்த்தர் இந்த நாளில் சொல்ற, உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போறேன். விழுந்து போன மதில்களை திருப்பி எடுப்பத்தை கட்ட முடியாத கட்ட போறேன். எந்த காரியம் வாழ்க்கையில் விழுந்து போனதோ அதை திருப்பி எடுப்பத்தை கட்ட போறேன். கல்லான இறுதிய லகுவான இறுதியமாய் மாறப்போகிறது. ஞானிகள் வெட்கப்படும்படியாக உன் வாழ்க்கையில பேதைகள் இருக்கிறதா? பேதைகள் ஞானிகள் வெட்கப்படும்படியாக பேதைகளை நான் ஞானியா மாத்துறேன். உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில, ஐயோ எனக்கு பேதை போல வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறது, என் வாழ்க்கை பேதை போல அமைஞ்சிருக்கிறது, கவலைப்படுகிறாய். கர்த்தர் சொல்றார், நீ முழு இருதயத்தோட முழு வெள்ளத்தோட அவரை தேடும் போது, நான் ஞானிகளே விஞ்ஞானிகளே அறிவாளிகளே வெட்கப்பட்டு போகும்படியாக உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பேதைகளையும் அறிவாளியாக ஞானவானாக நான் மாத்த போறேன். ஐயோ எனக்கு பிள்ளை பேதையா வாங்கி வந்து விட்டது, ஐயோ என் கணவன் எனக்கு பேதையா வந்து விட்டானே, அதை என் குடும்பத்தில் பேதையான வாழ்க்கை இருக்கிறது என்று நீ கலங்க தவித்துக் கொண்டு இருக்கிறாயா? இந்த வேலையை கர்த்தர் உனக்கு சொல்றாரு. இதோ ஞானிகள் வெட்கப்பட்டு போகும்படியாக உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அறிவினங்களையும் எல்லா பேதைகளையும் நான் ஞானவானாக மாத்த போறேன். பக்கத்த ரக்லை கரபி கதோ சப்துட போதரா அரிக்லி வி கதோ நமா து ரக்கல துன மதுர பக்கலரா ஓ ரிபல துர பதுர பதுர கலரா ஓ ரகல துன மதுடி கரபல கரலரபா ஓ ஷபல துர பல கரலரபா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இப்போது வாய்க்காமலே போக முடியாத ஒரு வழியா வந்த போராட்டம் இன்னைக்கு இப்ப இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேளையிலே அது 7 வழியாக ஓடி போக முடியாத எல்லா தடைகளும் நீக்கப்படுகிற கர்த்தர் ஷப்துடா போதரா லத்துனி மாதரா ஹதினி மாதரா கப்பல கத்தன பலகரபா. இப்போது மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்குள்ள ஒரு தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்குள்ள கட்டுகள் அறுபட்டு கொண்டிருக்கிறது. உன் கழுத்துல கட்டுகளை அறுத்து விடு, உன் கழுத்துல கட்டுகளை அறுத்து விடு. உன் தூசி உதறி விட்டு எழுந்துரு, எழும்பு, எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, வெளிச்சத்தில் ராஜாக்கள் வர போறாங்க, ஒளியில ஜாதிகள் கடந்து வர போறாங்க. ஆராதனை நாயகர் உன் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அபிஷேக நாதர் உன் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். உன்னை விடுதலை கொடுக்கும்படியாக, உன்னை மீட்டெடுக்கும்படியாக, உன் தடையை உடைக்கும்படியாக, நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலைமுறை பண்ண வைக்கிற கர்த்தர் இப்போது உன்னை கை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். உன் வலக்கரத்தை பிடிக்கிறார். சோர்வுகள் அகன்று போகிறது, வேதனை அகன்று போகிறது, நெருக்கம் அகன்று போகிறது. உனக்கு பெருக்கம் ஆரம்பமாகிவிட்டது, உனக்கு சந்தோஷம் ஆரம்பமாகிவிட்டது. உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், உன்னை மீட்டெடுக்க முடியும். நீ இழந்த காரியத்தை அத்தனையும் நீ திரும்ப எடுக்க போற. பாக்காலா தூணாமா தரா லா ரிபாலா தர கலபோரா ரபாலா தூணாமா. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தேடு. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய மகிமையை தேடு. பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உனக்கு கூட கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, அது வரலையே, இது வரலையே என்று ஒரு சில பேர் உள்ளத்தில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இயேசுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன், எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமா கருதுகிறேன் என்று பவுலடிகிறார் சொன்னது போல, எனக்கு இயேசு போதுமானவரே, புதுமையானவரே, என்ன பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, எங்களோடு இடைப்பட்டவரே, எங்களோடு பேசினவரே, உமக்கு கோடி சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.